இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே தாலந்து ஓமையை குறித்து நாம் சிந்திக்கிறோம். தாலந்து ஓமை, பல முறை இந்த ஓமையை நாம் கேட்டிருக்கிறோம். இதனை கேட்டவுடனே நம்மிடம் இருக்கிற திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும், கடவுளின் கொடைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரே ஒரு கண்ணோட்டத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக வித்தியாசமாக பார்ப்போமே. தாலந்து என்றால் ஏதோ ஒரு நாணயம் என்று நாம் நினைக்க கூடாது. தாலந்து என்பது அன்றைய காலத்திலே ஒரு அளவு முறை. இந்த அளவு 30 கிலோ ஆபரணத்தை குறிக்கும். ஒரு தாலந்து 30 கிலோ ஆபரணம், 30 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி. அப்படியானால் இது ஏதோ சாதாரணமாக கொடுக்கப்பட்ட 1 ரூபாயோ 2 ரூபாயோ கிடையாது. முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இரண்டாவதாக நாம் நினைத்து பார்க்கிறோம், கடவுளுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை? ஒருவனுக்கு 5, இன்னொருவனுக்கு 2, இன்னொருவருக்கு 1. 5, 2 வாங்கியவர்கள் இந்த ஒருவனை விட மேலானவர்களா? அல்லது ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்று கடவுள் வைக்கிறாரா என்று நாம் நினைக்கலாம். இது நமது கண்ணோட்டம். ஒரு எடுத்துக்காட்டோடு இதை பார்ப்போமே. ஒரு குவளை டம்ளர் இருக்கிறது, ஒரு செம்பு இருக்கிறது, ஒரு படி இருக்கிறது. இந்த மூன்றிலுமே பாலை ஊற்றி நிரப்புகிறோம். படி கொஞ்சம் அளவு அதிகம், எனவே பால் அதிகமாக பிடிக்கிறது. செம்பு கொஞ்சம் அளவு குறைவு, எனவே குறைவாக பிடிக்கிறது. குவளை அதைவிட குறைவு, எனவே குறைவாக பிடிக்கிறது. ஆனால் மூன்றுமே நிறைந்திருக்கிறது என்பதுதான் பார்க்க வேண்டியது. இது அதைவிட குறைவாய் இருக்கிறது என்பதல்ல, இதிலே எதுவும் குறைவாயில்லை என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது. அந்த செம்பு நிறைந்திருக்கிறது, அந்த குவளை நிறைந்திருக்கிறது, அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, தாலந்து என்றவுடனே ஆங்கிலத்திலே டேலண்ட், அதாவது திறமை என்று அதோடு நம்முடைய எண்ண ஓட்டத்தை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பறந்து இன்னும் விரிவாக யோசித்து பார்த்தால் இது மனித வளம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுத்திருக்கிற ஒரு வளம், ஒரு ஆற்றல். இந்த மனித வளத்தை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன்? இது சாதனைகளால் அல்ல. வெறுமனே சாதிப்பவர்கள் எல்லாம் பெரியவர்கள், உலகத்திலே பெரிய நிலைமைக்கு வந்தவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதிக வேகமாக ஓடுகிறவர், உயரத்திலிருந்து குதிப்பவர், தாண்டுகிறவர், தாவுகிறவர், எத்தனையோ வருடங்களாக முடி வளர்த்துபவர், நகங்களை வெட்டாமல் 30 வருடங்களாக இருப்பவர் என்று எத்தனையோ பேரை இந்த கின்னஸ் புத்தகம் பார்த்திருக்கிறது. உலகத்திலேயே உதவாத ஒரே புத்தகம் எது என்றால் அது கின்னஸ் புத்தகம்தான். அடுத்தவருக்கு பயன் தராத ஒரு புத்தகம் என்றால் அது கின்னஸ் புத்தகம்தான் என்று ஒரு முறை இறை அன்பு தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பயன் தராத ஒன்றை செய்துவிட்டு அதிலே புகழ் தேடுவதை விட சாமானியர்களாய் நாம் இருந்து நம்முடைய அன்றாட கடமைகளை செய்வதிலே இருக்கிற பலன், இருக்கிற பெருமை, அதைத்தான் இறைவன் என்று சொல்லுகிறார். இந்த உவமையிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 5 கொடுத்தவன் 5 சேர்த்து கொடுக்கிறான், அவனுக்கும் அதே பாராட்டு. 2 கொடுத்தவன் 2 சேர்த்து கொடுக்கிறான், அவனுக்கும் அதே அளவிலான பாராட்டு என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த 1 கொடுக்கப்பட்டவன் இன்னொன்றையோ அல்லது 1.5 1.10 காசையோ கொடுத்திருந்தால் கூட அவனை தலையில் வைத்து அதே அளவுக்கு பாராட்டி இருப்பார் அந்த தலைவர். நம்மிடம் இருக்கிற மனித வளங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை இன்றைக்கு யோசித்து பார்ப்போமே. மனித வளம் என்பது ஏதோ ஒரு திறமை அல்லது வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தகுதி என்று பார்ப்பதை தவிர்த்து, மனித வளம் என்பது நமக்குள்ளே இருக்கிற அருமையான இறைவனின் கொடை என்று பார்ப்போம். ஆம், ஒவ்வொருவருக்குள்ளுமே இந்த அருமையான கொடை அபரிமிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபரிமிதமான கொடையை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? என்னிடம் இருக்கிற தன்னம்பிக்கையை எப்படி பயன்படுத்துகிறேன்? இதோ பாருங்கள், கை கால் இல்லாத இந்த மனிதர் எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையின் சிகரமாய் மனிதர்களுக்கு விளங்குகிறார். உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள்
wasn't ready. I have no arms and no legs, but I'm very thankful that I have my little chicken drumstick here. People freak out when they see me for the first time. It's so cool. Everyone obviously at the bottom where I come, they're freaking out. They're like, you know, like this. And I was so tempted to look at myself and go, what happened? You know? நேர்மையாய் இருப்பது என்பது வளர்த்து கொள்ள வேண்டிய தகுதியோ திறமையோ கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற ஒரு மதிப்பீடு, ஒரு மனித வளம். இந்த வளத்தை நான் எதற்காகவும் இழக்க மாட்டேன் என்று உறுதியாய் நிற்கிறது. சகாயம், IAS சகாயம். இந்த பெயரை கேட்டவுடனே இதோ என்னுடைய தமிழன் ஒருவன் இருக்கிறான், அவன் நேர்மையாயிருப்பதற்காக எல்லாவற்றையும் சந்திக்க தயாராயிருக்கிறான் என்று ஒவ்வொருவருமே மாறுதட்டி கொள்ளுகிறோமே. அந்த மனிதரை பாருங்கள். 8 பூட்டு போட்டு பெப்சி ஆலை மூடப்பட்டது 1999 மே மாதம். அது மட்டுமல்ல, ஒரு ஆலை மட்டும் மூடல, என்னுடைய மாவட்டத்திலேயே பெப்சியினுடைய தயாரிப்பை விற்கக்கூடாது என்று உலகத்திலேயே முதன்முறையாக பெப்சிக்கு தடை எடுக்கப்பட்டது. ஒரு சாதாரண அதிகாரி நேர்மையினுடைய உச்சத்திலே இருந்தால், சட்ட அறிவும் இருந்தால் எப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தையே எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சி என்பதற்காக சொல்லுகிறேன். உண்மையான நேர்மையும் உறுதியும் இல்லை என்று சொன்னால் விட்டுவிட்டு நேர்மையை விட்டுவிட்டு ஓடி இருப்பார்கள். ஆனால் நான் கடைபிடிப்பது உண்மையான நேர்மை என்கின்ற காரணத்தினால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை சந்திப்பதற்காக. சாதாரணம் அல்ல. லஞ்சத்திற்கு எதிராக போராடுவது என்பது சாதாரணம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பதை நாம் உணர வேண்டும். சேவை, இது எனக்கு, இது என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பரம்பரைக்கு என்று எல்லாவற்றையும் என்னுடைய சுகத்திற்காக சேர்த்து வைக்காமல், இதோ நான் நூலகத்திலே பணிபுரிந்தாலும் சாதாரண பணியாளனாய் இருந்தாலும் என்னுடைய அனைத்து ஊதியத்தையும் மக்களுடைய சேவைக்காக, அடுத்தவருடைய உதவிக்காக கொடுப்பேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு தன்னுடைய அன்றாட தேவைகளுக்கு சாதாரண மற்ற வேலைகளை செய்து வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிற நோபல் பரிசு பெற்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறார். திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள். குரல் ஏதோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என்று அவர் நினைத்தாலும், வாழ்க்கையே எல்லாருக்கும் ஒரு எழுச்சி, வாழ்க்கையே எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாய், உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு தமிழராய் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாமனிதர். இவரது இந்த கொடைக்குணம் முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனை கவர்ந்து ஈர்த்ததோடு, கிளின்டனின் இந்திய வருகையின் போது அவர் சந்திக்க விரும்பிய 2 நபர்களின் பட்டியலில் இடம்பெற்றார். பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வரும்போது அரசு சார்பில்லாத 2 பேரை அவராக போய் பார்த்தார். ஒன்று அப்துல் கலாம். என் பேரில் அவருக்கு என்ன ஒரு சின்ன ஒரு மரியாதை அப்படின்னா, இந்தியா ஏழை நாடுன்னு சொல்லுவாங்க. நான் மத்திய தர குடும்பத்தை சேர்ந்தேன். மத்திய தர குடும்பம்னா கோடியை ஒருபோதும் அவங்க பார்க்க முடியாது, ரீச் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உலகத்திலே பெரிய பரிசு நோபல் பரிசு, அது 4.5 கோடி. அதை மாதிரி 7 கோடி கிடைக்கும். அவர் காலத்தில் தான், பில் கிளின்டன் காலத்தில் தான் அது எடுக்கு. 7 மடங்கு கொடுத்த போதும் அதை வேண்டான்னு அப்படியே திரும்ப கொடுக்காரு. அப்போ இந்தியாவை சேர்ந்த மத்திய தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உலகத்தின் மிகப்பெரிய பரிசு மாதிரி 7 பங்கு கொடுத்தாலும் அதை எப்படி சர்வசாதாரணமாக அதை வேண்டான்னு திரும்ப கொடுத்தாருன்னு அவருக்கு அந்த இதில் ஒரு மரியாதை. உலகின் தலை சிறந்த மனிதர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்ட கல்யாண சுந்தரம் ஒரு பெரும் மன உளைச்சலையும் போராட்டத்தையும் வென்ற பிறகே இந்நிலைக்கு உயர்ந்தார். என்ன குரல் கீச்சு குரலாக இருக்கு, நான் ஆம்பளையாக பிறந்து பொம்பளை கணக்காக பேசுகிறேன், எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, சிரிக்காங்க, அதனால நான் வாழ விரும்பலை. இப்படிப்பட்ட குரல் காரணமாக என் வாழ்க்கையே நாசமாக போச்சு.
அதனால நான் வந்து செத்து போடும் அப்படின்னு. அதனால அவர் ஆரம்பிச்சார், உன்னுடைய குரல்னால உன்னுடைய வாழ்க்கையே வந்து போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காக நீ பண்ணிக்கணும்னு நினைக்க. உன்னுடைய வாழ்க்கை என்பது நீ எப்படி பேசுகிறாய் என்பது உன்னுடைய வாழ்க்கை இல்லை. உன்னுடைய வாழ்க்கை எதுல இருக்குன்னா, உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், இந்த ஊர் உலகம் என்ன பேசுது, அதுதான் உன் வாழ்க்கை. கல்யாண சுந்தர வாழ்க்கைன்றது கல்யாண சுந்தரம் எப்படி பேசுகிறாங்கிறது கல்யாண சுந்தர வாழ்க்கை இல்லை. கல்யாண சுந்தரம் யாருன்னு இந்த ஊர் உலகம் என்ன பேசுது, அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவுவதையே தனது கடமையாக கருதும் இவருக்கு மனைவியோ குடும்பமோ இல்லை. இவை அனைத்தும் நமக்கு சொல்லுகிற அருமையான செய்தி என்ன? மனித வளம் என்பது திறமை, தகுதி என்று வளர்த்து கொள்ள வேண்டியதில்லை. நமக்குள்ளே ஊறி கிடக்கிற, நமக்குள்ளே இறைவனால் கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற அபரிவிதமான கொடை, அபரிவிதமான மதிப்பீடுகள், அதனிலே எல்லாவற்றையும் எடுத்து வாழ்ந்து காட்டி உலகின் ஒளியாயிருப்போம். இறைவன் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் அபரிவிதமாய் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு புகழ் சேர்ப்பதாய் அமையட்டும். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.